அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அருமையான காலை வந்தனங்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நாளுக்கான திருமறை பகுதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற ஒரு சிறிய பகுதி. அதனை அடிப்படையாக கொண்டு இந்த காலை நேரத்தை நாங்கள் சேர்ந்து தியானிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது நீங்கள் நெறிக்கட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என நீங்கள் திகழ்வீர்கள். கடவுளின் மாசற்ற குழந்தைகளாக நீங்கள் திகழ்வீர்கள். இன்னைக்கு ஒரு அருமையான கதையோடு இந்த தியானத்தை நான் மேற்கொள்ளலாம் என நினைக்கிறேன். எங்களுக்கு தெரிந்த கதை, பிள்ளைகள் இருந்தால், வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால், இது ஒரு பழைய காலத்து கதை. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த கதை சில நேரங்களில் தெரியாது. இந்த காகமும் நரியும் கதை, காக்காவும் நரியும் கதைன்னு சொல்லுவாங்க. பாட்டி வடை சுட்டாங்களாம், காகம் எடுத்த கதை. இந்த கதையை கொஞ்சம் நான் மாற்றி எழுத விரும்பினேன். மாற்றி எழுதி நான் புதிதாக எழுதினேன். உங்களுக்கு தெரிந்தானே இந்த கதையை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, பாட்டி ஒரு ஆள் வடை சுடுவாங்க, காகம் வரும். காகம் பாட்டியை ஏமாற்றி இந்த வடையை எடுத்துகிட்டு போயிடும். அப்புறம் நரியும் ஏமாற்றி இந்த வடையை பறிக்க பார்க்கும். இதுதான் கதை. அப்போ நான் இந்த கதையை கொஞ்சம் மாற்றி எழுதினேன். 3வது தலைமுறை, காகத்தின் 3வது தலைமுறை பேரன் காக்கா. இப்போ இந்த நரியின் 3வது தலைமுறை பேத்தி நரி அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் எழுதுனேன். ஆனால் பாட்டி ஒரே பாட்டி தான். இப்போ பாட்டிக்கு ரொம்ப வயசு. காக்காவோட 3வது தலைமுறை. இப்போ இந்த பேரன் காக்கா என்ன செஞ்சா, ஒரு நாள் காலையில் புறப்பட்டு இன்னைக்கு நான் பாட்டிக்கிட்ட இருந்து வடையை எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே புறப்பட்டு போகுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பாட்டிக்கு இப்போ சரியான வயசு போயிடுச்சு. பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அடுப்பு பற்ற வச்சு வடை சுட பார்க்குறாங்க. ஆனால் மேலே பார்த்தா அந்த காகம் உட்காந்துருக்கு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, வந்துட்டியா, இன்றைக்கும் வந்திருக்க போல அப்படின்னா. இப்போ காகம் பார்க்குது, பாட்டிக்கு எப்படி தெரியும் நான் வந்தது? தெரியாமல் தானே இந்த வடையை எடுக்க பார்த்தேன். இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே காகம் நெருங்கி போச்சான். சொன்னாங்களா, உனக்கு ஒரு திறமை இருக்குது, நீ அழகாக இந்த சின்ன குச்சிகள், மரக்கிளைகள், வாதுகள்லாம் உடைச்சி நீ அங்கங்கே கூடு செய்கிறதுக்கு கொண்டு போவ. இப்போ எனக்கு ஒன்று நடக்க முடியலை, எனக்கு ரொம்ப வயசு. நீ எனக்கு இந்த குச்சியெல்லாம் பிச்சுத்தா, அப்போ நான் இந்த அடுப்பை பற்ற வச்சு இந்த வடையை சுட்டு உனக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ காக்காவுக்கு நினச்சாரு, சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காகம் போய் மரக்கிளைகள்லாம் உடைச்சி கொண்டு கொடுத்தோன்னே பாட்டி இப்போ வடை சுட்டு வச்சோடனே இது தெரியாமல் எடுக்க போச்சான், களவெடுக்க போச்சான். பாட்டி சொன்னாங்க, இங்கே வா, உங்கள் தாத்தாவும் இதைத்தான் செஞ்சாரு, உங்கள் அப்பாவும் இதைத்தான் செஞ்சாரு, நீ இதை செய்யாத. உனக்கிட்ட ஒரு திறமை இருக்கு. என்ன திறமை? நீ கிளைகளுக்கு பறந்து விறகுகளை கொண்டு வரக்கூடிய உனக்கு திறமை இருக்கு. இன்னைக்கு நீ திறமையை பாவிச்சனால நான் உனக்கு ஒரு வடை இல்லை 2 வடையை தாரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த பேரன் காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். சந்தோஷப்பட்டு காதில் ஏதோ ஒரு ரகசியமாக சொல்லி பாட்டி அனுப்புனாங்களாம், உன் திறமைக்கு இதுதான் சன்மானம், போயிட்டு வா அப்படின்னு அனுப்புனாங்க. போய் மரத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரம் இந்த பேத்தி நரி, 3வது தலைமுறை தானே, பேத்தி நரி வருதான் அந்த ரோட்டில். வந்த உடனே காகத்தை பார்த்து சொல்கிறான், சாப்பிட்றியோ அப்படின்னு. அப்போ இந்த காகத்துக்கு எப்படி தெரியும் இது வரப்போகுதுன்னு? அப்போ பாட்டி ஒரு விஷயம் காதில் சொல்லி அனுப்புனாங்க தானே. அப்போ காகம் உடனடியாக சொன்னிச்சான், பாட்டி எனக்கு சொன்னாங்க உன்னை பற்றி, நீ வருவன்னு, நீ என்னை ஏமாற்றி இதை பிடுங்குவேன்னு சொன்னாங்க. அப்போ நரிக்கும் ரொம்ப வெட்கப்பட்டு போயிடுச்சான், என்ன அப்படி பாட்டி இப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ காகம் சொன்னிச்சான், உனக்கு உண்மையிலையுமே பசியாக இருந்தா உண்மையை பேசு, ஏன்னா உங்களுடைய பாட்டியும் இதைத்தான் செஞ்சாங்களா, உங்கள் அம்மாவும் இதைத்தான் செஞ்சாங்களா, நீ 3வது தலைமுறை, நீ இதை செய்யாத. உனக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் நீ உண்மையை பேசி எனக்கு பசிக்குதுன்னு சொன்னால் நீ அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி
சொன்னா இதனால தான் பாட்டி சொன்னாங்க 2 இருந்தா 1 கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வடையை கீழே போட்டுச்சான். நரி அதை எடுத்துச்சான். வளமையா நரி இப்படி ஏமாத்தும். காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பாட்டு படினோடனே காகத்திட வாயிலிருந்து அந்த வடை விழும். ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சிச்சு, இந்த காகத்துக்கிட்ட இருந்து இந்த நரி ஒரு பாடத்தை கத்துக்குச்சு. உண்மையை பேசி எங்களுடைய தேவையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது. அன்பானவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முணுமுணுத்தும் நாங்கள் மற்றவர்களை ஏமாற்றியும் நாங்கள் மாசுள்ளவர்களாயும் வாழத்தான் வீட்டை விட்டு வெளியே போனோம்னா எங்களுக்கு வர்ற ஒரு பெரிய ஒரு சவாலான சிந்தனை. ஆனால் இந்த பழங்காலத்து கதையும் என்ன, எங்களுக்கு தூங்குற நேரம் தான் இந்த கதையை சொல்லி கொடுப்பாங்க. அப்ப காகம் செய்யறது சரியா, பாட்டியை ஏமாத்துறது சரியா, இல்லை இந்த நரி செய்யறது சரியா, காகத்தை ஏமாத்தி பறிக்கிறது சரியா, இல்லாட்டி ஒரு அழகா கதைச்சி இன்னொருத்தரை ஏமாத்துறது சரியா? இன்னைக்கு உலகத்துக்கு போனீங்கன்னா எல்லாரையும் அழகா கதைச்சி ஏமாத்துவாங்க, உண்மைய மனதார பேசுறது இல்லை. வசனத்தை அழகா பாருங்க, முணுமுணுக்காமலும் வாதாடாதவர்களாயும் யாவற்றையும் செய்யுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கெட்ட சீரழிந்த தலைமுறையிடமிருந்து நீங்க உங்களை காத்துக் கொள்வீர்கள். மாசற்ற குழந்தைகளாக, எங்களுடைய பிள்ளைகளை நாங்க மாசற்றவர்களாக நாங்கள் வளர வேண்டும். மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். கடைசி வார்த்தையை பாருங்க, 15 கடைசி, உலகில் ஒளிதரும் சுடர்களாக துலங்குவீர்கள். உலகில் மற்றவங்க எங்களை பார்க்குற நேரம், தா பாரு கிறிஸ்தவன் கடவுளுக்குள்ளான மனுஷன் நடந்து போறான்ற வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரியும். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இந்த சர்ச்சுக்கு போறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் வர நேரம் எங்களை அப்படியா சொல்லுவாங்க. சில நேரங்களில் இந்த ஏமாத்துக்காரன் போகிறான், இந்த ஏமாத்தி பிழைக்கிறவன் போகிறான். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கடவுளுக்குள் அன்பானவர்களே, நாங்கள் கடவுளோடு சேர்ந்து வாழ்வதற்கு, இந்த மாசற்ற குழந்தைகளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும். நாங்கள் உண்மையை பேசியும் எங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொண்டும் நியாயமாயும் நடந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒளியாக காண்பிக்க வேண்டும். இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கடவுள் எங்களுக்குள் குடிகொள்ளுகின்ற பொழுது நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக திகழ வேண்டும்.